வணக்கம். நான் சுந்தர் விஜய். நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும். இப்போ நேற்று நான் சொல்லியிருந்தேன், கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ வந்திருந்தால் ப்ளஸ் ரேலி ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு 50% அக்யூரிசி சொல்லியிருந்துச்சு. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கேப் அப்போ ஆகலை, கேப் டவுனும் ஆகலை, கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் மார்க்கெட்டு. ஃப்ளாட் மார்க்கெட் ஆனதுமே நேராக மேலே ஏறிச்சு. இந்த நேராக மேலே ஏறுறப்ப எல்லாருமே ஓகே மார்க்கெட் மேலே தான் போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. நேற்று பாருங்கள், 24,103ங்கிறது புட்டுடைய ஸ்டாப் லாஸாக கொடுத்துருந்தோம். அந்த புட்டுடைய ஸ்டாப் லாஸுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 15-20 கேண்டில் சஸ்டெயின் ஆகி கால் ஆப்ஷன் ட்ரிக்கர் ஆகி அந்த கால் ஆப்ஷனுடைய டார்கெட்டுக்கு தான் மார்க்கெட் இன்றைக்கி மேலே ஏறி இருக்கு. இப்போது நேற்று கால் ஆப்ஷன் ட்ரிக்கர் ஆகிருக்கு, ஆனால் டைம் இல்லை. அதோடைய கண்டினியூஷனாக தான் இன்றைக்கி மார்க்கெட் மேலே ஏறி அதோட டார்கெட்டை கொடுத்துருச்சு. இப்போ அதோட டார்கெட்டை கொடுத்து முடிச்ச அப்புறமா இன்னைக்கு இன்ட்ராடேயில் இது பை ஆகணும் அப்படின்னா 24,181க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் அது புல்லிஷ் கண்டினியூ ஆகும். இல்லாட்டி 24,103க்கு கீழே வந்துச்சுன்னா பேரிஷ் கன்ஃபார்ம் ஆகி மார்க்கெட்டு 24,225 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தேன். இது ஃபஸ்ட் டார்கெட்டு. ஸோ சொன்ன மாதிரியே பாருங்கள், மேலே 24,183 ப்ராப்பரான ரிவர்சல் கொடுத்து அங்கேருந்து நேராக வந்துருச்சு. 24,103 கட் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டு புல் பேக் எடுத்ததுமே இந்த இடத்துல புட்டை பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நேராக ஃபஸ்ட் டார்கெட் ஹிட்டு, செகண்ட் டார்கெட் கிட்ட ஆல்மோஸ்ட் ஹிட்டு தான். ஸோ இப்போ விஷயத்தில் நீங்கள் புட்டு எடுத்து ப்ராஃபிட் பண்ணுறோம் பண்ணலை, அது செகண்டரி. இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் கால் கன்ஃபார்ம் ஆகும். அதர்வைஸ் மார்க்கெட் புல்லிஷ் இல்லை அப்படிங்கிறத வரைக்குமாவது குறைஞ்சபட்சமாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, ஏன் இவ்வளோ பெரிய டவுன்? ஏன்னா பாருங்கள், நேத்தோடைய ஹை எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டு எஸ்டர்டே ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகிருந்துச்சுன்னா மார்க்கெட் நல்லா மேலே ஏறி இருக்கும். ஸோ எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டு இப்போ ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன நினைப்பாங்க, எஸ்டர்டே ஹைக்கு மேலேயே போயிடுச்சு, ஸோ பை பண்ணலாம், மேலே தான் போகணும்னு நினைப்பாங்க. அவங்களோட எஸ்எல் எல்லாத்தையும் எடுத்ததுனால தான் இந்த இடத்துல ஒரு நல்ல மூமெண்டமோட கீழே ஒரு புட்டு இன்க்ரீஸ் ஆச்சு. புட்டு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 24,200 புட்டு, புட்டு பாருங்கள். அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆனது 10.25 ரிஜெக்ஷன் ஆயிருக்குன்னா 10.25லேருந்து கிட்டத்தட்ட 59 ரூபாயிலிருந்து 250, கிட்டத்தட்ட 200 பாயிண்ட், 180லேருந்து 200 பாயிண்ட் மேலே ஏறிருக்கு புட்டு. ஈவன் தோ இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பெரியாக இருந்தால் கூட நல்ல ஒரு ஜாக் பாட். கிட்டத்தட்ட 50 ரூபா இது வாங்கியிருந்தீங்கன்னா கூட 50 ரூபா ரிஸ்க் எடுத்திருந்தா கூட நமக்கு 200 ரூபா நல்ல லாபம், நல்லாவே லாபம். சரி, இதை நான் எடுக்கலைன்னா கூட பிரச்சனை கிடையாது, தொடர்ந்து காலை எடுத்து லாஸ் ஆகாமல் இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பீரியடியில் அதிகமாக கரைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதில் மாட்டாமல் இருக்கிறதே ஒரு பெரிய ப்ராஃபிட் தான். இது ஒன்று. அடுத்ததா டெய்லி சார்ட். ஏப்ரல் 24 பாருங்கள், ஒரு ஹை போட்டிருக்கு, ஒரு லோ. இந்த ஹைக்கும் லோக்கும் இடையில தான் ஏப்ரல் 27 மொத்த நாள் இருந்திருக்கு. இப்போது இன்னையோட ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் தான் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ஹை போயிருந்தால் சஸ்டெயின் ஆகலை, இறங்கிடுச்சு. அப்போ இந்த பாக்ஸ் மட்டும் பாருங்களேன், இந்த விக்கு கூட விட்டுருங்க. 24 ஓப்பன், ஓப்பன் க்ளோஸ், 27 ஓப்பன்
க்ளோஸ். இன்னைக்கு 28ஆம் தேதியுடைய ஓப்பன் க்ளோஸ். இது என்ன குறிக்குது? மார்க்கெட்டு தொடர்ந்து நேரோ ஆகிக்கிட்டு இருக்குன்னு குறிக்குது. இந்த மாதிரி சுருங்கிக்கிட்டு இருக்கு. இப்படி சுருங்குறப்ப என்ன ஆகும்? நல்லா ஒரு ஸ்ப்ரிங்கை போட்டு நல்லா இப்படி சுருட்டி 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 வச்சுட்டோம் அப்படின்னா அது நீங்கள் நல்லா அழுத்திட்டு விட்டிங்கன்னா அது எந்த ரெண்டு பக்கத்துலேயும் எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த எக்ஸ்பேன்ஷன் தான் இந்த இடத்துல நடக்க போகுது. இப்போ இந்த மாதிரி நேரங்களில் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி எக்ஸ்பைரி முடிஞ்சு போச்சு, ஓகே, நாளைக்கு இப்போ இந்த நெக்ஸ்ட் வீக் இருக்குது, ஓடிஎம்மில் காலையும் ஒரு ஓடிஎம்மில் இருக்கிற புட்டையும் பை பண்ணிவிட்டு ஜம்முன்னு விட்டுருவாங்க. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆகிறப்ப ஒரு பக்கம் உடச்சி 300 ரூபா 200 ரூபான்னு ப்ராஃபிட் போகும், ஒரு பக்கம் 50 ரூபா 60 ரூபான்னு லாஸ் போகும். ஸோ இந்த மாதிரி எடுத்தும் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரு கம்ப்ரெஷனில் இருக்குது. கண்டிப்பாக பிரேக் ஆகும். இந்த இடமும் பிரேக் ஆகாமல் மார்க்கெட் எங்கேயும் போகாது. பிரேக் ஆகாத வரைக்கும் சைட்வேஸ் தான். ஸோ இதுதான் ஃபியூச்சர் ப்ரொடிக்ஷன். புட் ஆப்ஷன் பாருங்கள், இன்றைக்கி ஹைக்கு மேலே போகலை. ஏன் ஹைக்கு மேலே போகலை? ஏன்னா கால் ஆப்ஷனு எஸ்டர்டே லோவை கட் பண்ணல. இந்த எஸ்டர்டே லோவை கட் பண்ணால் தான் புட் ஆப்ஷன் ட்ரெண்ட் ஆக போகுது. ட்ரெண்ட் ஆகணும்னா இது மேலே போகணும். ஸோ எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்ததாக தான் இருக்கும். ஸோ புட் ஆப்ஷன் கண்டினியூவாக மேலே ஏறல, ரிஜெக்ஷன். கால் ஆப்ஷன் லோவை கட் பண்ணலை. ஸோ எல்லாம் ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ரொம்ப கிளியராக தெரியும். ஓகே, ஸோ இன்னையோடைய மார்க்கெட் இதுதான் நிலவரம். நாளைக்கு இருக்குது. நாளைக்கு எப்படி சைடஸாக போகிறதுக்கான சான்ஸ் கூட இருக்கலாம். ஏன்னா ரொம்ப இறங்குறதுக்காக இன்னும் இறங்கலாம். ஆனால் பொதுவாக 3 நாள் இந்த மாதிரியான ஒரு கம்ப்ரெஷன் பொதுவாக 3 டேஸ் நடக்கும். 3 டேஸ்க்கு அப்புறமா ஒரு எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். ஸோ ஒருவேளை அந்த எக்ஸ்பேன்ஷன் நாளைக்காக இருந்தது அப்படின்னா இந்த லெவல்ஸ் தான் நமக்கு முக்கியமானதாக இருக்கும். 24,203, 23,812 இது ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணுற அப்புறமா தான் அந்த டைரெக்ஷனில் நமக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணி எடுக்கலாம். அதான், ஏன்னா அவசரப்பட்டு எடுத்து டெய்லி என்ட்ரி ட்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி எடுத்துக்காமல் சரியான ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ மட்டுமே என்ட்ரானாலே போதும். அந்த 2 ட்ரேடு 3 ட்ரேடே போதும் ஒன் மந்த்துக்கான ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு. ஓகே, அவ்வளோ. தேங்க்யூ.